தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சாதி பார்த்து வேட்பாளர்களை தேர்வு செய்யும் திமுக என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தந்தை பெரியார் திமுகவின் தந்தை என்றுதான் ஆரம்பத்தில் கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. திமுக ஆரம்பிக்கப்பட்ட பொழுதே கட்சிக்கு தலைவர் தந்தை பெரியார், என்றுமே அவர்தான் தலைவர், பொதுச் செயலாளர் தான் அண்ணாதுரை என்று கூறி திமுகவை ஆரம்பித்தார்கள். ஆனால் 69இல் அந்த தலைவர் பொறுப்பு நீக்கப்பட்டு அந்த தலைவர் பொறுப்பில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அமர்ந்து கொண்டார். தந்தை பெரியாரை மையமாக வைத்து, தந்தை பெரியாருடைய கொள்கைகளை மையமாக வைத்து திமுக செயல்படுவதாக கூறப்படுகிறது. தந்தை பெரியார் சாதியை ஒழித்தார், தங்களுடைய கட்சி சமூக நீதி கட்சி என்று திமுக கூறி வருகிறது. ஆனால் திமுகவே சாதி பார்த்து வேட்பாளர்களை தேர்வு செய்து வருகிறது. அதுதான் வேடிக்கையான விஷயம். திமுகவே சாதி பார்த்து வேட்பாளர்களை தேர்வு செய்து வருகிறது. வேட்பாளர் தேர்வில் சாதி முக்கிய பங்கு வகிக்கிறது. சமூக நீதி அல்ல, சாதி முக்கிய பங்கு வகிக்கிறது. குறிப்பாக ஆதிக்க சாதிகளுக்கு திமுக முக்கியத்துவம் கொடுக்கிறது. அடுத்ததாக கட்சியிலும் திமுகவில் சாதி பிரச்சனை தலைவிரித்தாடுகிறது. குறிப்பாக பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு கட்சியில் பொறுப்புகள், முக்கியமான பொறுப்புகள் வழங்கப்படுவது கிடையாது. ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், மாநகர செயலாளர், பேரூராட்சி செயலாளர், மாவட்ட செயலாளர் போன்ற எந்த பொறுப்புகளும் பட்டியல் சமூகத்துக்கு வழங்கப்படுவது கிடையாது. ஆதிக்க சாதிகளுக்குத்தான் திமுகவில் பொறுப்புகள் வழங்கப்படுகிறது. இது ரொம்ப வேதனையான விஷயம். திமுக சமூக நீதி இயக்கம், சாதி ஒழிப்பு இயக்கம் என்று கூறிக்கொள்கிறது. ஆனால் உண்மையிலேயே நாம் அலசி ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் திமுகவின் சாதி வெறியை நாம் புரிந்து கொள்ளலாம். திமுக வேட்பாளர் தேர்வில் சாதி வெறி தலைவிரித்தாடுகிறது. திமுக கட்சியிலும் ஆட்சியிலும் சாதி வெறி தலைவிரித்தாடுகிறது. பட்டியல் சமூகத்தினர் முற்றிலுமாக திமுகவின் ஆட்சியிலும் கட்சியிலும் புறக்கணிக்கப்பட்டுள்ளார்கள் என்பது மட்டும் உண்மை. ஆக திமுக ஒரு சமூக நீதி இயக்கம் அல்ல, திமுக ஒரு சாதி ஒழிப்பு இயக்கமும் அல்ல. திமுக ஒரு சாதி வெறி பிடித்த இயக்கம் என்பதை தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.